இன்னும் சொல்கிறான் அல்லாஹ், உலகத்தினுடைய உறவு அனைத்தும் அங்கே ஒன்றுமில்லாமல் போய்விடும். எந்த அளவிற்கு என்றால், நாளை மறுமையில உறவுக்காரர்களை ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்களாம். இன்னைக்கு உலகத்தில் சந்திக்கிறோம், பல நாட்களுக்கு பிறகு நம்முடைய சொந்த பந்தங்களை சந்திக்கிறோம். ஒரு 2 ஆண்டு காலம், ஒரு 5 ஆண்டு காலம் வெளியூர்களுக்கு வியாபார நிமித்தமாகவோ வேறு ஏதேனும் தேவைகளுக்காகவோ போய்விட்டு தாயை, தந்தையை, அண்ணனை, தம்பியை, பிள்ளையை, பெற்றோரை ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க வந்தால் எப்படிப்பட்ட பாசம் கொப்பளிக்கும். நேற்றைக்கு கூட பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைந்து விட்ட மகனை சந்திக்கிற தாய், அப்படிப்பட்ட உருக்கமான காட்சி என்று பத்திரிகையில் போட்டிருந்தார்கள். 25 வருஷத்துக்கு முன்னாடி போனவன 25 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறாங்களா? பாசமும் அன்பும் நேசமும் அப்படியே உருகி ஓடுகிறது. ஒரு மனிதன் மரணித்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு, இறைவன் நாடுகிற நாட்களுக்கு பிறகு, கியாமத் நாளையிலே ஒட்டுமொத்த மனித சஞ்சாரமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற தருணத்தில் தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய ஒரு தாயை ஒரு பிள்ளை சந்தித்தால் எப்படிப்பட்ட பாசம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அதுவும் கவலையில துக்கத்தில் இருக்கும் பொழுது. உலகத்தில் துக்கத்தில் பாசம் இன்னும் கூடும். தகப்பனார் மௌத்தாயிட்டாரு, பையன் வெளியூர்ல இருந்து வர்றான், அம்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. எப்படி இருக்கும்? சாதாரணமாக சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற நெருக்கத்தை விட கணவனை இழந்து விட்டிருக்கிற நேரத்தில், தந்தை மரணித்திருக்கிற நேரத்தில் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில் ஏற்படுகிற அந்த பாச பிணைப்பு அலாதியானது, வித்தியாசமானது. மற்ற நேரத்தில் கூட வந்தா எம்மா சும்மா இருக்கியா, நல்லா இருக்கியா, பாசம் பாப்பான் பேசுவான், போய்கிட்டு இருப்பான். இன்றைக்கு தந்தை இழந்த துக்கத்தோடு சேர்ந்து தாயை பார்க்கிற பொழுது மகனை கட்டிப்பிடித்து அழுவாள் ஒரு தாய். சபையிலே நூற்றுக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியிலே தாயை கட்டி அணைத்து அப்படியே கண்ணீர் கொட்டுவான் ஒரு மகன். அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த ஒரு நேரம் மறுமையினால் அப்பொழுது தாயை சந்திப்பானாம், தந்தையை சந்திப்பானாம், சகோதரனை சந்திப்பானாம், நண்பர்களை சந்திப்பானாம். எப்படி சந்திப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தனது சகோதரனை பார்த்துவிட்டு ஓடுவான் விரண்டு. ஐயோடி, இவன் எங்க வந்தா இங்க? உம்மிஹி வ அபி, தன் தாயை விட்டு, தன் தந்தையை விட்டு, வ சாஹிபதிஹி வ பனி, தன்னுடைய துணையை விட்டு, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டு. தாய்மார்களே, கொஞ்சம் அப்படி மனக்கண்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு பாருங்க. உங்க புள்ள உங்களை தேடி ஓடி வரும் பொழுது புள்ளையை விட்டு நீங்க ஓடுவீங்களா? ஓட முடியுமா? உலகத்தில் கற்பனை பண்ணுவீங்களா? அதுவும் புள்ள கையிற நிலையில, கஷ்டத்திற்குரிய காலத்தில், வேதனையை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிற நேரத்தில், இப்ப கவலைப்படாதா, அல்லாஹ் உனக்கு வழியை காட்டுவான் என்று ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து ஓடுவாளா? ஓடா, பிள்ளையாவது, பெத்தவனாவது, அண்ணனாவது, தம்பியாவது. அதாவது பரவாயில்லை. அதனை தொடர்ந்து மேலும் அல்லாஹ் சொல்கிறான், கொடுமையிலும் கொடுமை. அவனு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கேட்டை அதிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்வதற்கு வழி கிடைக்காதா என்று யோசிப்பானாம். அப்படி யோசிச்சு என்ன முடிவுக்கு வருவான் தெரியுமா? அவனுடைய உள்ளம் சொல்லுமா, இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குத, ஏதாவது நஷ்டஈடு கொடுத்து அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிச்சுக்குமா? என்ன நஷ்டஈடு கொடுக்கிறது? யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி வ ஸாஹிபதிஹி வ அஹி வ ஃபஸீலதிஹி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி. அவன் நினைப்பானா, யா அல்லாஹ், நான் பெத்து வளர்த்த புள்ள ஒருத்தன் இருக்கான், நிறைய படிக்க வச்சேன், இன்ஜினியர் ஆக்கினேன், டாக்டர் ஆக்கினேன், ஹார்லிக்ஸும் முட்டையும் பூஸ்டும் விவாவும் கொடுத்தவனை வளர்த்தேன், அவனை தூக்கி நரகத்தில் போட்டுறா அல்லாஹ், என்ன விட்டுறா? என் மனைவியை போட்டுறா அல்லாஹ், என்ன விட்டுறா? என் அண்ணன் தம்பியை போட்டுறா அல்லாஹ், என்ன விட்டுறா?
ஒமன் ஃபில் அர்லி ஜமீஆ, யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற எல்லா பயிலும் தூக்கி போடலாம், என்ன மட்டும் விட்டுறா ரப்பே. இப்படி உலகத்தையே நஷ்டஈடாக கொடுத்து விட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒருவனுக்கு எண்ணம் ஏற்பட்டால் அது சும்மா நகைச்சுவைக்கு ஏற்படுகிற எண்ணமா? ஒரு சிரிப்புக்காக சொல்லப்படுகிற செய்தியா? என்னமா நடந்துடாதா? மொத்த உலகம் நாசமா போனாலும் சரி, நான் ஒருத்தன் என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அச்ச உணர்வு ஏற்பட்டால் அந்த நாள் எப்படிப்பட்ட கவலையை, வேதனையை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். கொடுமை கொடுமை சொல்ல முடியாது. இதெல்லாம் சொல்றோம், இதெல்லாம் முழுசு நினைக்கிறீங்களா? மனிதர்களுக்குரிய மொழியில இவ்வளவு சொல்ல முடியும், இன்னும் கடுமையாக இருக்கும். ஆனா நம்ம மொழியில சொல்றதுக்கு முடியாது. இவ்வளவுதான் மனுஷனுக்கு லிமிட், அதான் பேச முடியும் என்ற காரணத்தில் பேசுகிறோம். மனித மொழி எப்படிப்பட்ட மொழி? எல்லா விஷயத்தையும் உணர்ந்ததை எல்லாம் உணர்ந்தபடி சொல்லிவிடுவதற்கு எந்த மொழியிலும் வாய்ப்பில்லை. எப்படிப்பட்ட நிலைமை? மத்தவனை கொடுத்துட்டு, அம்மாவை கொடுத்துட்டு, மனைவியை கொடுத்துட்டு, கணவனை கொடுத்துட்டு, என்ன விட்டுரு அவளை வச்சுக்க, என்ன விட்டுரு என் புருஷனை வச்சுக்க, என்ன விட்டுரு என் பிள்ளைய வச்சுக்க, என்ன விட்டுரு எங்க அப்பனை வச்சுக்க, என்ன விட்டுரு எங்க ஆத்தா வச்சுக்க. இப்படி கடுமைகள் ஒரு புறத்தில் இருக்கும் பொழுது இறைவனுடைய விசாரணை துவங்கும்.